வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் பிளாஸ்டிக் அரிசியை எப்படி கண்டறிவது பற்றி தான். அதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வட மாநிலங்களை தொடர்ந்து தமிழகத்திலும் பிளாஸ்டிக் அரிசி பீதி ஒட்டி கொண்டுள்ளதால் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். அவர்களின் குழப்பங்களுக்கான தீர்வாகவே பிளாஸ்டிக் அரிசியை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று அதிகாரி ஒருவர் விளக்கம் அளித்துள்ளார். சமூக வலைதளங்கள் மற்றும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டால் நல்ல விஷயங்களானாலும் கெட்ட விஷயங்களானாலும் உடனடியாக அனைவருக்கும் தெரிந்து விடுகிறது. அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வரும் ஒரு விஷயம்தான் பிளாஸ்டிக் அரிசி. அன்றாடம் சமைத்து சாப்பிடும் உணவிலே பிளாஸ்டிக்காக என்று மக்கள் பீதியில் உள்ளனர். சாப்பாட்டில் ருசியை தேடி சாப்பிட்டவர்கள் தற்போது தங்கள் தட்டில் உள்ளது அரிசி சாதமா அல்லது பிளாஸ்டிக் அரிசி சாதமா என்று ஒருவித சந்தேகத்துடனும் உள்ளனர். அது பார்த்தாலும் பிளாஸ்டிக் பீதி இருந்தாலும் கூட தமிழகத்தில் பிளாஸ்டிக் அரிசி இல்லவே இல்லை என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் ஒருவர் பிளாஸ்டிக் அரிசியை எப்படி கண்டுபிடிப்பது என்று எளிமையான வழிமுறைகளை கூறியுள்ளார். அதாவது, தண்ணீர் நிரம்பிய கண்ணாடி டம்ளரில் அரிசியை போட்டால் அது நல்ல தரமான அரிசி என்றால் அரிசி மூழ்கி டம்ளரின் அடிப்பகுதியில் தங்கும். அதுவே பிளாஸ்டிக் அரிசி என்றால் தண்ணீரில் மிதக்கும். அடுத்து, சூடான எண்ணெயில் நல்ல அரிசியை போட்டால் அது போட்டவுடன் பாத்திரத்தின் அடியில் தங்கும். பிளாஸ்டிக் அரிசி என்றால் அது தூள் போன்று ஆகிவிடும். அடுத்து, நல்ல அரிசியை எரித்தால் அது பொரிந்து கருகும் தன்மையாக இருக்கும். அதுவே பிளாஸ்டிக் அரிசி என்றால் அது எரிவதோடு அதிலிருந்து ஒருவித நாற்றமும் வீசும். இந்த எளிய வழிகளை கையாண்டு போலியானவற்றை தெரிந்து கொள்ளலாம் என்றார். மேலும் பொதுமக்கள் உணவுப் பொருட்கள் தரம் குறித்து புகார்களை 9440422322 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக புகார் அளிக்கும் பட்சத்தில் அந்த புகார் சென்னையில் பெறப்பட்டு உரிய அலுவலர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.